மைதானத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை திமுக மகளிர் அணி அன்பளிப்பாக வழங்கினர். மகளிர் சக்தியால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்லடத்தில் கூடியுள்ள மகளிர் கூட்டத்தை பார்த்தால் பவர்ஃபுல்லாக உள்ளதாக பூரிப்பு அடைந்தார். 1,30,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உரிமை தொகையால் பெண்களுக்கு சுயமரியாதை, தன்னம்பிக்கை உருவாகியுள்ளதாக நிகழ்ச்சி தெரிவித்தார். இது மகளிருக்கான ஆட்சி என்றும் பெண்கள் மனநிறைவுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். திமுக வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்த இளைஞர்களின் கூட்டத்தை பார்த்து 10 நாட்கள் சங்கிகளும் அடிமைகளும் புலம்பிக் கொண்டிருந்ததாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், பல்லடத்தில் கூடியுள்ள மகளிர் கூட்டத்தை பார்த்தால் அடுத்த 10 நாட்களுக்கு சங்கி மற்றும் அடிமை கூட்டங்களுக்கு தூக்கமே போய்விடும் என உதயநிதி சாடினார். பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை தரக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார். மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டை காப்பதற்கான அடையாளமாக அரசியலமைப்பு சட்ட புத்தகம் முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். திருத்தணி ரயிலில் கத்தியுடன் ரீல்ஸ் எடுத்ததை தட்டி கேட்டவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் எதிர்காலத்தை சீர்குலைத்து விட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பெருமை பேசி என்ன பயன் என தமிழக அரசை கடுமையாக சாடினார் EPS. வெறும் 17 வயதுள்ள சிறுவர்கள் கையில் போதைப் பொருட்களும் அறிவாலும் செல்லும் நிலைக்கு யார் பொறுப்பு என EPS வினவினார். தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம்தான் மேலோங்குவதாகவும் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். தேர்தல் பிரச்சார பயணமாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூவிருந்தவல்லியில் 108 தேங்காய் மற்றும் பூசணிக்காய்களை உடைத்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததாக குறிப்பிட்டார். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அடுத்து இன்ப நிதி, இந்த வாரிசு அரசியல் தேவையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை என கடுமையாக விமர்சித்த அவர், நம் குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டுமென மக்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இளைஞரை சிறுவர்கள் வெட்டிய சம்பவத்தை சுட்டிக்காட்டிய பாமக தலைவர் அன்புமணி, போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக சாடினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சீரழிவுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். ராமதாஸ் தலைமையிலான பாமக சார்பில் சேலத்தில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பொதுச் செயலாளராக முரளி சங்கர் மற்றும் கௌரவ தலைவராக GK மணி என அக்கட்சி செயற்குழு கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்ணீர் சிந்தியது தொண்டர்களை வருத்தமடைய செய்தது. குரல் உடைந்து ராமதாஸ் அழுத போது கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் பதற்றம் அடைந்தனர். அன்புமணி தன்னை முதுகிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்துவதாக ராமதாஸ் கண்ணீர் வடித்தார். மேலும் சில்லறை பசங்களை வைத்துக்கொண்டு தன்னை நாள்தோறும் தூற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 95% பாட்டாளி மக்கள் தன் பக்கம் இருப்பதாக ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்தார். அன்புமணி பின்னால் 5% பேர் கூட இல்லை என்றும், தேர்தலில் அவருக்கு சரியான பதிலடி தருவோம் எனவும் ராமதாஸ் சூளுரைத்தார்.
கூட்டணி அமைவதற்கான காலம் இன்னும் கனியவில்லை என தெரிவித்த ராமதாஸ், தாம் அமைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் எனவும் உறுதியளித்தார். பாட்டாளி மக்கள் என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை என்றும் எந்த பதவியையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சத்தியத்தை தான் காப்பாற்றி வருவதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். அன்புமணியின் செயலால் தன்னிடம் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க 1 மணி நேரம் தேவை என பொதுக்குழு கூட்டத்தில் கண்ணீர் மல்க உரையாற்றினார். தன்னை தூற்றுவதற்கு பதில் 20-30 துண்டுகளாக வெட்டி வீசி இருக்கலாம் என அவர் வேதனை தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து சௌமியாவை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். மருமகளிடமிருந்து பதவியை பறித்து மகள் ஸ்ரீகாந்தியிடம் ராமதாஸ் வழங்கினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் எனவும் அதில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் எனவும் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி தெரிவித்தார். பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஆட்சி மாற்றத்திற்கான வியூகத்தை ராமதாஸ் வகுத்து விட்டதாகவும் 25 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் செல்வார் எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அன்புமணியை தரக்குறைவாக பேசிய ஸ்ரீகாந்துக்கு வழக்கறிஞர் பாலு கண்டனம் தெரிவித்தார். பொதுவெளியில் தங்கள் கட்சியின் தலைவரை யார் விமர்சனம் செய்தாலும் அவரது சகோதரியாக இருந்தாலும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய பொதுக்குழு கேலிக்கூத்தானது என்று அன்புமணி தரப்பு நிர்வாகி வழக்கறிஞர் கே பாலு காட்டமாக தெரிவித்தார். ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவின் முடிவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் திட்டவட்டமாக கூறினார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 31ஆம் தேதி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியின் குரல் கிடையாது எனவும் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம் கடன் வாங்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியது தொடர்பாக கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து தேசிய தலைவருக்கு புகார் கடிதம் எழுதியிருப்பதாக கூறினார். அதிமுக களத்தில் இல்லை என கூறிய தவேக தலைவர் விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக களத்தில் இல்லை என பேசுவது முட்டாள்தனமானது என்றும் இபிஎஸ் கூட்டத்திற்கு மக்கள் அதிக அளவில் திரள்வதாகவும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் RSS என்ற பெயர் தெரிவதற்கு தாமே காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கிளவிப்பட்டி கிராமத்தில் விசிக வெங்கடேசன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், RSS என்ற இயக்கம் எங்கிருந்து வந்தது என்பதை தான் மட்டுமே தெரியப்படுத்தி வருவதாகவும் மற்ற அரசியல் கட்சியினர் RSS என்று சொல்ல பயப்படுவதாகவும் கூறினார். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து விவசாயிகள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த முதல்வருக்கு பச்சை துண்டு அணிவித்து விவசாயிகள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். தமிழகத்தில் நிச்சயம் பாஜகவுக்கு இடமில்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என நயினார் நாகேந்திரன் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த கனிமொழி, நயினார் நாகேந்திரன் கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் அவருடைய ஆசைக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் கூறினார். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய கல்லூரி உதவி பேராசிரியர்கள் தேர்வில் திமுக அரசின் சாதனைகள் குறித்த கேள்விக்கு பதில் அளித்தால் 50 மதிப்பெண்கள் என்பதெல்லாம் பாரபட்சமானது என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அவர் புகார் கூறினார். மற்றவர்கள் கூட்டணியில் எப்போது இணைவார்கள் என்ற கேள்விக்கு ஜனவரி முதல் வாரத்தில் தெரிந்துவிடும் என்று தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுவது குறித்து கவனத்திற்கு வரவில்லை என்றார். சென்னை எழிலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை குண்டுகட்டாக கைது செய்தனர். ஊதிய முரண்பாட்டை தமிழ்நாடு அரசு களைய வலியுறுத்தி சாலையில் அமர்ந்த முழக்கங்களை எழுப்பியதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது.
எடப்பாடி பழனிசாமி கும்பல் களத்திலும் இல்லை, மக்கள் உள்ளத்திலும் இல்லை என்று அதை களத்தில் தாங்கள் நிரூபிப்பதாக தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். நாவடக்கத்தோடு பேசுங்கள் என்று தங்கள் தலைவருக்கு கீதோபதேசம் செய்த செல்லூர் ராஜு நாவடக்கம் இல்லாமல் தங்கள் தளபதியை ஒருமையில் பேசியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். கோவிலில் தெய்வத்துக்குத்தான் முதல் மரியாதை வழங்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சிறப்பு மரியாதைகளை ஒருபோதும் உரிமையாக கோர முடியாது என காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோவில் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திமுக அரசுக்கு மக்களிடம் எதிர்ப்பு அலை வீசுவதாகவும் அதனை மடைமாற்றம் செய்யும் வகையில் தேர்தல் யுக்தியாக பல்வேறு மாநாடுகளை திமுக நடத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். திமுகவுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை என்றும் அது இருப்பது போல காட்ட மாநாடுகளை நடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சம்பா பருவ நேரடி நெல் கொள்முதல் நிலைய திறப்பிற்கு MLA VG ராஜேந்திரன் தாமதமாக வந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. வருவதற்கு முன்னே திறந்தா எப்படி என கேள்வி எழுப்பிய MLA VG ராஜேந்திரன் செத்துட்டேன்னு நினைத்தீர்களா என ஆட்சியரிடம் கடுமையாக கேள்வி எழுப்பினார். கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுவதால் தான் பண்பாட்டு கலாச்சார மையமாக புதுச்சேரி திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி புதுச்சேரி வரும்போது அனைத்து திட்டங்களும் நிச்சயமாக செயல்வடிவம் பெறும் என்றும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் கள்ளத்துப்பாக்கிகள் விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த DSP தலைமையில் தனிப்படை அமைத்து மாவட்ட SP உத்தரவிட்டுள்ளார். பள்ளிப்பாளையத்தில் கள்ளத்துப்பாக்கிகளை விற்பனை செய்ததாக வசந்த், சஞ்சய், மௌலிஷ் மற்றும் வழக்கறிஞர் பாஸ்கர் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு என்று தெரிவித்த அமைச்சர் ஏவா வேலு இஸ்லாத்தையும் இந்துக்களையும் பிரிக்க முடியாது என்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் சமுதாய மத நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஏவா வேலு கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் பல்வேறு உதவிகளை செய்ததாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். கடும் பனிப்பொழிவு காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அவலாஞ்சி வெண்கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. குட்டி காஷ்மீர் போல் காட்சியளித்த அவலாஞ்சி பகுதிக்கு சுற்றுலா பயணிகளும் படையெடுத்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் 9.52 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். தற்போது சம்பா அறுவடை பணிகள் தொடங்க உள்ளதால் தமிழகம் முழுவதும் 4076 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை அருகே ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அணிவிக்கும் கழுத்துமணி, கால் சலங்கை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டிற்காக கழுத்துமணி, கால் சலங்கை உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் பணியில் ஒக்கூர் கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் 3 கட்ட அகழாய்வை மத்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட போது செங்கல் கட்டுமானம், உரை கிணறுகள், தந்தத்தால் செய்யப்பட்ட தாயக்கட்டை கண்டெடுக்கப்பட்டன. அதன் பின் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வை நடத்தி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளின் மைய தடுப்பு சுவரின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திடம் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் 52% சாலை விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் தான் நடப்பதாகவும் நெடுஞ்சாலை மைய தடுப்பு சுவரால் தான் விபத்துகள் நேரிடுவதாகவும் சங்க தலைவர் யுவராஜ் குற்றம் சாட்டினார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கொம்படி மதுரை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 11 வயது சிறுமியை தின்பண்டங்கள் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் கட்டாத காவல் நிலையத்திற்கு 2,83,00,000 ரூபாய் செலவா என கேள்வி எழுப்பும் மக்கள் பணம் எங்கே சென்றது என வினவி உள்ளனர். புதிதாக கட்டப்பட்ட அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம் எங்கே என்ற கேள்வி எழுந்ததை தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது ஏற்கனவே செயல்பட்டு வந்த நகர காவல் நிலையமே அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம் என பெயர் மாற்றப்பட்டது தெரிய வந்தது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தான் தோன்றி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தை முன்னாள் அமைச்சரும் தாவேகா ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். உள்ளூர் சிறுமியர், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆடிய இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் கண்டு ரசித்தனர். திருச்செந்தூரில் கோயிலுக்கு வந்த பக்தரின் காரை திருடிய 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த கருப்பசாமியின் கார் திருடப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் இருளப்பசாமி, செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் உடையார்பட்டி பகுதியில் சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரில் இருந்து புகை வெளியேறியதை கண்ட உள்ளே இருந்தவர்கள் உடனே வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பூட்டிய வீட்டை நோட்டமிட்டு பீரோவை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்கள் உரிமையாளர் வந்ததும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பீரோவில் இருந்த நகைகள் திருடப்படாத நிலையில் வீட்டில் வைத்துவிட்டு சென்ற செல்போனை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றனர். சுங்கம் மற்றும் கலால் வரித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். தாவேகா தலைவர் விஜயை சங்கி என்ற திருமாவளவனின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை திருமாவளவன் நிரந்தர அடிமை என்று விமர்சித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் காமாலை நோயாளிக்கு எல்லாமே மஞ்சளாக தெரிவது போல் திருமாவளவனுக்கு அனைவரும் சங்கியாக தெரிவதாக சாடினார். புதுச்சேரி ஏனாம் பகுதியில் மீன் சந்தையில் வழுக்கி விழுந்து மூர்ச்சையடைந்த மீனவருக்கு CPR எனப்படும் அவசர முதலுதவி சிகிச்சை அளித்து மீனவரை உயிர் பிழைக்க வைத்ததன் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. மீன் சந்தை சரிவர சுத்தம் செய்யப்படாததால் சந்தைக்கு வரும் பலரும் அடிக்கடி வழுக்கி விழுந்து விபத்துக்குள்ளாவதாக புகார் கூறப்படுகிறது. பாபநாசம் அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்பட்டும் அவசர சிகிச்சைக்காக வருவோரை உள் மருத்துவ பயனாளியாக தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதில்லை என புகார் கூறப்படுகிறது. விபத்து மற்றும் விஷக்கடிக்கு சிகிச்சை பெற வரும் மருத்துவ பயனாளிகளை தஞ்சை மற்றும் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் குடிநீர் வழங்க கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் திருச்சி சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வடக்கு ரங்கநாதபுரம், ஓடையூர், CDO காலனி, கோவிந்தராஜ் நகர், மாசிலாமணிபுரம், AD காலனி பகுதியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் புகார் கூறினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொசப்பாடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தேரை நிறுத்த இடமில்லை என கூறி பொதுமக்கள் சாலையில் தேரை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தேர் நிறுத்த இடத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் சரகத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 719 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி எரித்து அழிக்கப்பட்டது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா அயோத்திப்பட்டி பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகள் அழிக்கும் தொழிற்சாலையில் சரக DIG ஜியாவுல் ஹக் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாம் அளித்த மனு மீது 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி விவசாயி ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாழைப்பந்தல் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ரகு என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவில் பெயர் நீக்கப்பட்டதாக கூறி முறையிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பட்ட பகலில் பைக்கை திருடிச் செல்லும் நபரின் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாட்டுப்பட்டி கிராமத்தில் மனோராம் என்பவரது வீட்டின் முன்பு சாலையில் நிறுத்தியிருந்த பைக்கை கள்ளச்சாவி போட்டு மர்ம நபர் திருடிச் சென்ற காட்சி அங்கிருந்த CCTVயில் பதிவாகியிருந்தது. இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதியதில் உயிரிழந்த 3 பெண்களின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிவாரண நிதி வழங்கினார். விபத்தில் பலியான கஸ்தூரி, சுந்தரராணி, இசக்கியம்மாள் ஆகியோரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் நிவாரண நிதி வழங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாடி அதன் இறைச்சியை விற்பனை செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். சூராலூர் வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடியதாக கொட்டாரமடுகு பகுதியைச் சேர்ந்த விஜயன், வெட்டுவானம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி ஆகியோரை கைது செய்த வனத்துறையினர் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 13,020 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,04,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புதுப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஐயனாரப்பன் கோயிலில் உண்டியல் காணிக்கை மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. 2008ஆம் ஆண்டிற்கு பிறகு கோயில் உண்டியல் திறக்கப்பட்ட நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள், பழங்காலத்து ஓட்ட நாணயங்கள், புழக்கத்தில் இல்லாத காசுகள் ஆகியவை எண்ணப்பட்டன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் தாவேக்க நிர்வாகிகள் விசாரணைக்காக ஆஜராயினர். சிபிஐ அளித்த சம்மன் அடிப்படையில் தாவேக்க பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் உன்னாவ் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ செங்காருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் சிறுமியின் தந்தை மரண வழக்கிலும் குல்தீப் செங்கார் குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. உஸ்மான் ஹாதி கொலையாளிகள் இந்தியாவிற்குள் புகுந்துவிட்டதாக வங்கதேசம் முன்வைத்த குற்றச்சாட்டினை எல்லை பாதுகாப்பு படை மறுத்தது. மாணவர் இயக்க தலைவரான உஸ்மான் ஹாதியை சுட்டுக் கொன்ற கொலையாளிகள் இருவர் மேகாலயா வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து தஞ்சம் புகுந்துள்ளதாக டாக்கா காவல் ஆணையரகம் குற்றம் சாட்டியிருந்தது. இண்டிகோ விமான நிறுவனம் தங்கள் அட்டவணையில் நாளொன்றுக்கு 130 விமான சேவைகளை குறைத்திருக்கிறது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் புதிய விதியால் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக இண்டிகோவின் பல 100 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் 10% விமான சேவைகளை குறைக்க டிஜிசிஏ உத்தரவிடவே நிறுவனம் குறைத்திருக்கிறது. ஆரவள்ளி மலைகளின் வரையறை குறித்த தனது உத்தரவுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு குழுவை அமைக்கவும் உத்தரவிட்டது. அதுவரை புதிய சுரங்க குத்தகை பணிகளுக்கு தடை விதிப்பதாக கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக சரத்பவார் மற்றும் அஜித் பவார் இருவரும் இணைந்து மாநகராட்சி தேர்தலை சந்திக்க முடிவெடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரத்பவாரும் அஜித் பவாரும் புனே மாநகராட்சிக்கான இடப்பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்ததோடு பிம்ப்ரி சிஞ்ச்வாட் மாநகராட்சி தேர்தலுக்கும் கைகோர்த்துள்ளனர். ஆதாருடன் பான் கார்டை இணைப்பதற்கு வரும் 31ஆம் தேதியை கடைசி நாள் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் விதமாக பான் எண்ணை ஆதாருடன் இணைப்பதை வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டை விட்டு தப்பி ஓடிய பெரும் குற்றவாளிகள் என்ற வீடியோவிற்காக மன்னிப்பு கோரிய முன்னாள் ஐபிஎல் தலைவர் லலித் மோடி இந்திய அரசாங்கத்தை மதிப்பதாக கூறியுள்ளார். விஜய் மல்லையாவின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்ட லலித் மோடி தாங்கள் தான் நாட்டை விட்டு தப்பி ஓடிய பெரும் குற்றவாளிகள் என்று இந்தியாவை சீண்டும் வகையில் வீடியோ வெளியிட்டிருந்தார். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி தன்னை கடிக்க வந்த தெருநாய்களிடமிருந்து நூல் இழையில் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரில் பட்ட பகலில் சினிமா பாணியில் நகை கடைக்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கி முனையில் மிரட்டி 5 கோடி ரூபாய் தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே சர்வசாதாரணமாக சாலையில் புலி கடந்து சென்ற வீடியோ வெளியாகி பகீர் கிளப்பியுள்ளது. பாட்டவயல் பகுதியில் இருந்து பத்தேரி பகுதி நோக்கி செல்லும் சாலையில் புலி கடந்து சென்ற நிலையில் அவ்வழியாக செல்லும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் இறுதி சடங்கு நிகழ்வில் பரிமாறப்பட்ட தயிர் பச்சடி சாப்பிட்டவர்கள் தங்களுக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். நாய் கடித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த மாட்டின் பாலில் இருந்து தயிர் பச்சடி தயாரிக்கப்பட்ட நிலையில் அந்த மாடு மறுநாள் உயிரிழந்ததால் அதற்கு ரேபிஸ் தொற்று இருந்திருக்கக்கூடும் என அச்சம் எழுந்துள்ளது. வங்கதேசம் குறித்து இந்தியா தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்துக்களுக்கு எதிரான வன்முறை வங்கதேசத்தில் அதிகரித்து வருவதாக இந்தியா கவலை தெரிவித்த நிலையில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் தவறான தகவல்களை பரப்புவதாக அந்நாட்டு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பாக ஐரோப்பாவுக்கு தனது முழு ஆதரவையும் தருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதியளித்தார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பின் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்திய நிலையில் டிரம்ப் உறுதியளித்தார். வங்கதேசத்தின் பிரோஜ்பூர் மாவட்டத்தில் 5 இந்துக்களின் வீடுகளுக்கு கலவரக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். டும்ரிதலா கிராமத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் வீடுகளை எரித்து சாம்பலாக்கினர். வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பிய நிலையில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேஷியாவின் சுலவேசி மாகாணத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி 16 பேர் பலியான நிலையில் 15 பேர் படுகாயமடைந்தனர். நள்ளிரவில் முதியவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 மாடிக்கும் தீ பரவிய நிலையில் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அமெரிக்காவில் வேலை தேடிக் கொண்டிருந்த தெலங்கானாவைச் சேர்ந்த 2 பெண்கள் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். முதுகலை பட்டம் பெற்ற 2 பெண்களும் கலிபோர்னியாவில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் நண்பர்களுடன் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிய போது கோர விபத்தில் சிக்கினர். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி அருகே 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி தரையில் விழுந்து நொறுங்கியதில் ஒரு பைலட் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முதன்முறையாக வடகொரியாவின் முக்கிய செய்தித்தாள் பிரதிகளை பொதுமக்கள் அணுக தென்கொரியா அனுமதி அளித்திருக்கிறது. வடகொரிய தலைமையை அடிக்கடி போற்றி புகழும் ஊடகங்கள் தென்கொரியாவில் தடை செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் வடகொரியாவுடனான முறிந்த உறவுகளை சரி செய்ய முயன்று வரும் அதிபர் லீ வடகொரியாவின் முக்கிய செய்தித்தாளான ரோடாங் சின்முன் உள்ளிட்ட அந்நாட்டு ஊடகங்களை அணுகும் கட்டுப்பாடுகளை தளர்த்தி உள்ளார். ஸ்பெயினில் கடல் நீரை மேகம் உறிஞ்சுவது போல் சூறாவளியாய் சுற்றி சுழலும் காட்சியை மக்கள் பிரமிப்புடன் பார்த்து ரசித்தனர். தெற்கு முர்சியா பகுதியில் உள்ள ஃபுவேட்டோ டி மசாரோனில் உள்ள கடற்பகுதியில் திடீரென வானத்தை நோக்கி எழுந்த கடல் நீர் அப்படியே ஒரு சுழல் போல மாறி சூறாவளியாய் கடலை வட்டமிட்டது. அமெரிக்காவின் பல மாகாணங்கள் பனி புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் வரும் நாட்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடுமையான பனிப்பொழிவால் 3500க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாகி உள்ளதோடு 400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஜனவரி 6ஆம் தேதி ரயில்வேஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி விளையாடுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி அணிக்காக விளையாடி வரும் கோலி 2 போட்டிகளில் விளையாடிய நிலையில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான 3வது போட்டியில் விளையாடவில்லை. இதனால் அவர் அடுத்த போட்டியில் எப்போது விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அனைத்து வகை கிரிக்கெட்டிலும் இந்திய அணியை கேப்டனாக வழிநடத்துவது சுப்மன் கில்லால் முடியாத காரியம் என இங்கிலாந்து முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் மான்டி பனேசர் விமர்சித்துள்ளார். மேலும் விராட் கோலியுடன் கில்லை ஒப்பிடக்கூடாது என்றும் கோலியிடமிருந்த உத்வேகமும் ஆக்ரோஷமும் கில்லிடம் இல்லை எனவும் கூறிய அவர் கில்லிடம் திறமை இருந்தாலும் மெத்தனமாக செயல்படுவதாக தெரிவித்தார். உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் தொடரில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 9.5 புள்ளிகளுடன் 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்றார். தமிழக வீரர்களான குகேஷ் 8.5 புள்ளிகளுடன் 20வது இடத்தையும், பிரக்ஞானந்தா 8.5 புள்ளிகளுடன் 28வது இடத்தையும் பிடித்து ஏமாற்றம் அளித்தனர். பெண்கள் பிரிவில் இந்திய வீராங்கனை கோனரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கல பதக்கம் வென்றார். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா, ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆகியோருக்கு ஓய்வு கொடுக்க பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 20 ஓவர் அணியில் இடம்பெற்றுள்ள இருவரும் 20 ஓவர் உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு ஒருநாள் தொடரில் ஆடமாட்டார்கள் என்று கூறப்படுகிறது.
ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் திரைப்படம் உலக அளவில் 1100 கோடி ரூபாய் வசூலித்து ஷாருக் கானின் பதான் திரைப்படத்தின் சாதனையை முறியடித்துள்ளது. திரைப்படம் வெளியான 4வது வாரத்திலும் தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடி வருவதால் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஷால் தமது மேலாளர் ஹரிகிருஷ்ணனை அவர் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கியுள்ளார். விஷால் பிலிம் ஃபேக்டரி நிர்வாகியாகவும் புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்கத்தின் செயலாளராகவும் இருந்த ஹரிகிருஷ்ணனை நீக்கி இருக்கும் விஷால் பொதுமக்கள், திரைத்துறை நண்பர்கள், ரசிகர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் யாரும் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன் ஆகியோர் ஒரு பிரம்மாண்டமான படத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இயக்குனர் வெற்றிமாறன் தற்போது சிம்புவை வைத்து அரசன் படத்தை இயக்கி வருகிறார். பிரபல தென்கொரிய இசைக்குழுவான BTS முதல் முறையாக இந்தியாவில் இசை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் மும்பையில் இசை நிகழ்ச்சியை நடத்த BTS நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்தியாவில் உள்ள BTS ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் அதிகம் பார்க்கப்பட்ட டாப் 10 தமிழ் வீடியோ பாடல்களின் பட்டியலில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தின் கோல்டன் ஸ்பேரோ பாடல் 245 மில்லியன் பார்வைகளுடன் முதலிடம் பிடித்திருக்கிறது. கூலி படத்தின் மோனிகா பாடல் 237 மில்லியன் பார்வைகளுடன் 2ஆம் இடத்திலும், டியூட் படத்தின் ஊரும் பிளட் பாடல் 133 மில்லியன் பார்வைகளுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளன. கரூர் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் 10 லட்சம் பணம், சொகுசு கார், 5 சவர நகைகளை மோசடி செய்ததாக நடிகை ராணி, அவரது கணவர் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல சீரியல்களில் வில்லியாக நடித்த நடிகை ராணியின் கணவர் பாலாஜி ஹோட்டல் உரிமையாளரிடம் பணம், கார், நகைகளை பெற்று மோசடி செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள ராஜா சாப் படத்தின் புதிய ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாவதாக இருந்த பணிகள் முடிவடையாததால் ஒத்திவைக்கப்பட்ட இப்படம் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என மீண்டும் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து ராஜா சாப் 2.0 எனும் புதிய ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. OnePlus நிறுவனத்தின் Turbo 6 மற்றும் Turbo 6V ஸ்மார்ட் போன்கள் வரும் ஜனவரி மாதம் சீனாவில் அறிமுகம் செய்யப்படவிருப்பதை அந்நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. சீனாவில் வெளியான சில வாரங்களில் இந்த போன்கள் OnePlus Nord சீரிஸ் என்ற பெயரில் இந்தியா மற்றும் உலக சந்தையில் அறிமுகமாகும் என்று கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிகம் விற்பனையான ஸ்மார்ட் போன் பட்டியலில் ஆப்பிள் ஐபோன் 16 முதலிடம் பிடித்திருக்கிறது. சுமார் 65 லட்சம் ஐபோன் 16 மொபைல்கள் விற்பனையாகி உள்ளன. அதற்கடுத்தபடியாக சுமார் 48 லட்சம் செல்போன்கள் விற்பனையானதால் விவோ Y29 ஸ்மார்ட் போன் இந்த பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளது.